ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மே மாதத்துக்கான சேர்த்து வச்ச பணத்தை தாங்க நம்ம அன்பாக்ஸ் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இதை வந்து நான் மட்டும் இல்லைங்க, என்னுடைய 2 பையன்களும் சேர்த்து நாங்கள் வந்து சேர்த்து வச்ச பையன்தான். இது வந்து நல்ல விஷயங்கள் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் அதே போல் ஃபாலோ பண்ணணும். நம்ம எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோமோ அதே போல் குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அதனால தாங்க நான் வந்து சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கினது தவிர மீதி இருக்கக்கூடிய 10ஓ 20ஓ நம்ம கையில் வந்து எவ்வளோ இருக்கோ அது வந்து நம்ம வந்து ஒரு டப்பாலேயோ நம்ம போட்டு வச்சுக்கோம். ஓகேங்களா? நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய கடுகு டப்பா, வெந்தய டப்பா, சோம்பு டப்பா, இந்தமாதிரி டப்பாவில் தான் இல்லத்தரசிகளை வந்து நம்ம வந்து சேமிக்க முடியும். நம்ம வந்து நான் அதுமாரி போட்டுருவேன். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இது இப்போ யாராச்சும் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ் வந்தாங்களோ இல்லை யார் வந்தாலும் சரி, ஒரு 10 20 இந்தமாரி அவங்க கையிலையும் காசுலாம் கொடுப்பாங்களா குழந்தை அப்படிங்கனாலே கொடுப்பாங்க. ஸோ அந்தமாரி கொடுக்கறனாலே பசங்களையும் வந்து போட்டு வைக்க சொல்லிவிடுவோம். மந்த்லி வந்து நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ நம்ம சேமித்து வச்சா இதே வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ் கட்டவோ இல்லவோ நம்ம மொத்தமாக ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன சேவிங்காக போட்டு நம்மளால் செய்யணும். ஓகேங்களா? நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம 20 ரூபா போட்டே நம்ம வந்து சேவிங் பண்ணி வைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் மினிமம் ஒரு 5000 இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேங்க. மொத்த டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நம்ம கூட்டிகிட்டு மொத்தமாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேவிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? சின்ன எளிய குடும்பத்துலேருந்து பெரிய குடும்பம் வரைக்கும் நம்ம வந்து சேவிங் மாதிரி நம்ம பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் நிறையாவே சேவ் பண்ண முடியும். இது வந்து ரொம்பவே நம்ம இல்லத்தரசிகளால் மட்டுமே முடியுங்க. நம்மளுடைய ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா வீண் செலவு இதுமாரி பண்ணுவாங்க இல்லையா? நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறி வாங்கக்கூடிய மளிகை ஜாமான் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு போக மீதி இருக்கக்கூடிய காசு வந்து நான் இந்தமாரி தான் சேவ் பண்ணுவேன். நீங்கள் எப்படி சேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா 10 20 1 ரூபா 2 ரூபா அந்த ஒரு காயின் கூட நம்ம விடாமல் சின்ன சின்னதாக நம்ம சேவ்ஸ் வச்சா நம்ம இருக்கக்கூடிய 1 ரூபா 2 ரூபா கூட இப்போ கடைசியாக நம்ம பேலன்ஸ் வந்து எண்ணி பார்க்கும்போது நிறையா வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டாக தெரியும். ஓகேங்களா? அதுக்காக 1 ரூபா 2 ரூபா கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு காய்கறி கிட்ட ஒரு பேரம் பேசுறதா இருக்கட்டும், மளிகை கடையில் வந்து பேரம் பேசுறதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கும்போது பேரம் பேசுறதா இருக்கட்டும், அந்தமாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து சேவிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது என்னுடைய மே மாதத்துக்கான சேவிங் தான். இதில் பார்த்தீங்கன்னா 3700 ரூபா அவ்வளோதான் நம்ம இருந்தது. ஓகேங்களா? வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.